நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. வியாபாரிகளே கவலைப்படாதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வேறு சிந்தி சம்பாதித்த பணத்தில் ₹1 யாராவது மாமூல் கேட்டாலும் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். சென்ற வாரம் இந்த தொகுதி எம்எல்ஏ தமிழகத்தின் நீர் வழித்துறை அமைச்சர் திரு புசியான் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த உறுதி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் அந்த ஒரு பேட்டி ஒரு மாசம் முன்னாடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மிரட்டல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் அவர் உறுதி அளித்த ஒரு வாரத்திலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அந்த தொகுதியிலேயே ஊர் விட்டு ஊர் வந்த தேவடியா பசங்களா எங்களுக்கு மாமூல் நீங்க கொடுக்கணும், மாமூல் கொடுக்கணும், உங்களை வெட்டி கொண்டுருவேன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் திரு சந்திர அவர் தலைமையில இன்னொரு 3 பேர், ஜானகிராமன், அருள், அப்புறம் முருகன் அப்படின்னு அவர் கூட ஒரு சிலர் வந்து மிரட்ட ஒரு சம்பவம் டி நகர்ல நடந்திருக்கு. அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு வணிகர் சங்கங்கள் தோன்றின இதே விஷயம் தான். 40 வருஷம் ஆயிடுச்சு, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இப்போதும் இந்த மாமூல் கலாச்சாரம் தலைவிரித்து அடைச்சுனா என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்லுங்க, யார்கிட்ட போக முடியும்? இன்னைக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் ஆயிடுச்சு. அதனால நாங்களாம் வந்திருக்கோம். அப்ப இவர்களுக்கு யார் பாதுகாப்பு? நாங்க இல்லாத நேரத்துல வந்து ஒருத்தனை வெட்டி குத்திட்டா யார் பாதுகாப்பு? அப்போ உழைத்து பிழைக்கின்ற ஒரு வணிக சமூகத்தை சுரண்டி தினால ஒரு ரவுடி கும்பல் என்னைக்குமே இருக்குமா? மதுப்பு இருக்கிற சமூக நீதி காவலர் திருமாவளவன் எதுக்கு சொன்னாரு? அடங்கமறு, அத்துமீறு, திமிர் எது, திருப்படின்னு எதுக்கு சொன்னாரு? அவர்கள் எங்கெங்கெல்லாம் சாதிரீக அடக்கி ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் அவர்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ அதற்காக சொன்ன வாசகம். வியாபாரிகளை அடிச்சு காசு புடுங்க சொன்ன வாசகம் கிடையாது. அது திருமாவளவன் அவர்கள் வியாபாரிகளை மிரட்டி காசு புடுங்க சொன்ன சம்பவம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இங்கொன்று அங்கொன்று சம்பவம் இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே பண்றாங்க இந்த விஷயத்த. ஆனா இன்னைக்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற பிரமுகர், அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் சென்னையின் இதய பகுதியான டி நகர்ல இவர் ஒரு மிரட்டல் விடுத்தா நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது? எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது? காவல்துறையில மனு கொடுத்திருக்கோம், இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து புசியானந்த அலுவலகத்துக்கு போறோம், கண்டிப்பா இந்த மனுவை கொடுக்கிறோம். நாங்க முதல்வர் வைக்கிற கோரிக்கை ஒண்ணுதான். இந்த வணிக சமூகம் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. வரி வசூல்ல இந்தியாவில் 180% வரி வசூல் வந்து வியாபாரிகள் தான் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு இளநீ விற்கிற அம்மாவா இருக்கட்டும், ஒரு பூக்கடையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில மக்களுடைய வரி பணத்தை வாங்கி அரசு பொருள் பெரும் பகுதி அங்கதான் இருக்கு. பெண்கள் கூட பார்க்க மாட்டாங்க. எங்க நம்ம பெண்கள் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்கள ஆபாசமா திட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ இவன் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நாங்க உழைத்து பிழைப்போம், அதை எங்களை நீங்கள் மிரட்டி பிழைப்பீர்களா? திருமாவளவன் இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? அவரும் சமூக நீதி 30 வருடம் யாருக்காக பாடிட்டு இருக்காரு? எங்களுக்கும் சேர்த்து பாடுபட்டு இருக்காரு. எங்களை பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் சேர்த்துதான் பாடுபட்டு இருக்காரு. இந்த வணிக மக்களை, இந்த வணிக சமூக மக்களை மிரட்டி தான் அவர்கள் இங்க இருக்கணும். அவங்க மீது கடுமையான நடவடிக்கை, முதல் புகாரை திருமாவளவன் அவர்களை வந்து இங்க கொடுக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. சந்துரு அவரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். ஓகேங்களா? அவர் மிரட்டுறாரு, விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சந்துரு மிரட்டுறாரு. மாமூல் கொடுக்கணும் மிரட்டுறாரு. இங்க கடன் நடத்தணும்னா எனக்கு மாமூல் கொடுக்கணும்ன்றாரு. ஏரியாமா ஒரு 500, 1000 அவர் வைக்கிறதுதான். இலவச லட்சம் அவர் என்ன சொல்றாரு? அதுதான். இல்லைன்னா கடையை மிரட்டு, கடையை காலி பண்ணு, இங்க இருந்து போ, இல்லைன்னா வெட்டிடுவேன், குத்திடுவேன், ஊர் விட்டு வருவோம்ல. அப்போ இது தமிழ்நாட்டுல நாங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்க சென்னை என்னது? சென்னை ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. எல்லா ஊருக்காரங்களும் தான் இங்க இருப்பீங்க. சரிங்களா? அப்போ இது ஊர் விட்டு வரோம். நாங்க பாகிஸ்தான்ல போய் தொழில் பண்றோம் மாமூல் கொடுக்கறதுக்கு. அதாவது காவல்துறை என்னைக்கே இப்படிதான் சொல்லும். இந்த காவல்துறை இது சம்பந்தமாக சந்துரு மீதே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. அது பேசிட்டது. மீண்டும் ஏற்கனவே ஒரு சந்துரு மீது ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அவர் மன்னிப்பு கேட்டாரு. கேட்டு அறுதி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து யாரையும் பழி வாங்கணும், தண்டனை பண்ண, ரிமாண்ட் வாங்கிக்கணும்னு எங்க வேலை இல்ல. எங்கள் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, எங்கள் உயிருக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வரும்போது நாங்க பொங்கியல் சகஜம். வணிகர் ஆளுக்கு ஒரு கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? எவன் வெட்டா திருப்பி வெட்டுறதுக்கு? அதைதான் இந்த சமூகம் விரும்புகிறதா? அதைதான் இந்த அரசு விரும்புகிறதா? வன்முறையை நோக்கி தான் நாங்க பயணிக்கணுமா? தெரியல. அதாவது இருக்கிறதுலே உண்மையான சமூகம், எல்லாரும் ஒன்னா இருக்கு நினைக்கிற ஒரே சமூகம் வணிக சமூகம் தான். ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஜாதிக்கார பொருள் வாங்கலாம், எந்த மதத்துக்கார பொருள் வாங்கலாம், எந்த இனத்துக்கார பொருள் வாங்கலாம், அதான் நாங்க ஒரு நாளும் பார்த்ததில்லை. இந்த சமூக நல்லிணக்கத்துல வியாபாரிகள் பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. எங்களுக்கே கொலை மிரட்டலாம் என்ன? இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். திருமாவளவனுக்கு ஒரே கோரிக்கை, சம்பந்தப்பட்ட அவரை கட்சி பொறுப்பில் இருந்து அவர் நீக்கணும். முதல் கம்ப்ளைண்டா அவர் மேல அவரே கொடுக்கணும் சொல்றேன். ஓகேங்களா? ஆட்சியில தானே அவர் இருக்காரு, அவர் அங்கம் வகிக்கிற ஆட்சியில இருக்காங்க. வன்னி அரசு ஆதிராவத்துல நல்ல அமைச்சரா இருக்காரு. அவர்கள் வந்து சம்பந்தப்பட்டது வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை, அவன் மிரட்டப்பட்டான், அவனை கட்சியில இருந்து எடுங்க, வந்து அவன் மீது புகார் கொண்டு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். வணிக சமூகத்துக்காக தமிழ்நாடு வியாபார சங்க பிறகு எந்த எல்லைக்கும் போவோம், அவர்களுக்காக உயிரை கொடுக்கவும் நாங்க தயங்க மாட்டோம். அவர்
பல வருஷங்களா தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்து கிடையாது. இந்த மாமூல் கலாச்சாரம் வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. சரிங்களா? வியாபாரி சங்கம் தோன்ற வரலாறு அதானுங்க. வியாபாரி சங்கம் எதுக்கு தோணுச்சு? பொருளை வாங்கி காசை கொடுக்க மாட்டான், ஊரை விட்டு போதும் சண்டை போடுவான். அதுக்குதான் இந்த சங்கங்கள் தோன்றி 43வது வணிகர் தினம் கொண்டாடிய பின்பும் நாங்க இன்னும் எங்க மாமூலை கேட்டு மிரட்டா நாங்க வந்து சொல்லணுமா? இப்போ இதை பேசுறேன், அடுத்த பேட்டியில நான் உயிரோடு இருப்பேன்னா இருப்பேன். ஏன்னா நாங்க அதை பார்த்தா நாங்க பயப்பட மாட்டோம். ஆனா எங்களை போன்றவர்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துருது. சரிங்களா? ஆமா, அவர் தெளிவு. ஆக்சுவலா அவர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்த புதிதில் முதல்ல டி நகர் சொல்லிட்டாரு, டி நகர்ல யாரும் பயப்படாதீங்க, நாங்க மாமூல் மலை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவோம், நீங்க உழைத்து சம்பாதித்த ₹1 பணத்தை கூட நீங்க யாருக்கும் கொடுக்க கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சதான் செஞ்சது. ஆனா இந்த தொகுதியிலே அவர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு நிலைமை வருதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்குவார் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா திருமாவளவன் வந்து கொடுங்க. நீங்க யாருக்காக பாடுபடுற? எங்களுக்காக பாடுபடல. நீங்க நாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாதா? நாங்க மனிதர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் கிடையாதா? நாங்க யாருக்கு எதிராக தான் போராடுறது? கார்பரேட் லூலு ஷாப்பிங் மேல கொண்டு வந்துட்டாங்க போன ஆட்சியில. டிமார்ட் இருக்கு, யாருக்கு எதிராக தான் போராடுறது? சரி, ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு போட்டு பொழைச்சாலும் அதுல கப்பம் கட்டணுமா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கும் சேர்த்துதான் திருமாவளவன் போனது போராடணும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இவர்களை அவங்களை ரிமாண்ட் செய்யணும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது. பாத்துங்க, இங்க இருக்க வியாபாரம் எல்லாம் பாத்துருப்பீங்க, யாருக்கும் ஒரு சின்ன கீழே வந்தா கூட தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நாங்க கடை எடுப்பு நடத்துவோம். சரிங்களா? யாருக்கும் பயந்து நாங்க வணிகம் செய்யவில்லை. காவல்துறை வேடிக்கை பார்க்க நாங்க நினைக்கல. காவல்துறைக்கு நிறைய வியாபாரி பயந்துடுறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு குடும்பஸ்தனா இருப்பான், அவன் மிரட்ட என்ன பண்ணுவான்? நைட் ஒரு 10 பேர் வந்து கத்தி வச்சு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் சூப்பர்மேனா சண்டை போடுறதுக்கு? அவன் குடும்ப சூழ்நிலைக்கு பயந்து அவன் கேட்கறது தலைவலிச்சு கேட்கறது கொடுத்துட்டு போயிடுவான். விஷயம் விபரீதமா ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல எதையும் செய்ய முடியாது, நாம இதுக்கு செத்துடலாம், எதுக்கும் துணிக்கலாம் வியாபாரிகள் துணியும் போதுதான் இது போன்ற சரிதினும் மரிதான சம்பவங்கள் நாங்க ரோட்டுக்கு வரது நடக்குது. இந்த சம்பவம் இனிமேல் நடக்க கூடாது. அதுக்கு முதல்வர் பார்வைக்கு போனா அவர் உறுதி அளிக்கணும். வாழ்க சுதேசி வணிகம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.